ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ வந்து கொஞ்சம் நிறையாவே சின்ன வெங்காயத்தை உளித்து கட் பண்ணி வச்சுட்டேன். பச்சை மிளகா, புளி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். இது என் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி சேர்த்துப்பேன். அப்போ மீன் குழம்போட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். நைட்டு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நல்லா ஊற்றி சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நான் வைப்பேன். ஸோ மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு மண் சட்டி யூஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீன் குழம்பு வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊளி மீன் தான். ஸோ வந்து கொஞ்சமாக மீன் குழம்புல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசால் போட்டு வச்சிட்ருக்கேன். நான் எப்போவுமே மீன் குழம்புக்கு தேங்காய்லாம் அதிகமாக ஊற்றி குழம்பு வைக்க மாட்டேன். இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைப்பேன். எங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு எல்லாத்துக்கும் பிடிக்கும். மசாலா பொருளும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு கொதிச்சந்தியும் மீனை போட்டாச்சு. மாங்காய் மட்டும் மிஸ்ஸிங். மாங்காய் போட்டிருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் மீன் குழம்பு. மீனை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மீன் கரைஞ்சி போயிடும். ஸோ வந்து இது ஏற்கனவே மண் சட்டினால் போட்டோன்னே ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து மீனெல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனுக்கு மசாலா போட்டு நல்லா தோசை தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கூடவே கொஞ்சமாக ரசமும் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மத்தியானம் சாப்பாடு ப்ளேட்டில் போட்டாச்சு. மீன் குழம்பு ஊற்றியாச்சு, மீன் ஃப்ரையும் வச்சாச்சு. அடுத்த ரவுண்டுக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்ணும். அதெல்லாம் இதில் காட்டலை. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க.